ஹலோ வெல்கம் டு V4 Educate. இன்னைக்கு நாம அந்த வீடியோல மகாத்மா காந்தி பேச்சு போட்டி குறித்த குறிப்புகளை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சுதந்திர இந்தியாவின் தேசப்பிதா என்று வர்ணிக்கப்படும் மகாத்மா காந்தி உலகின் தலைச்சிறந்த தலைவர்களில் ஒருவராவார். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்தை சுதந்திரமடைய செய்ததில் இவரின் பங்கு அளப்பரியதாகும். இவரது முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆகும். இவர் 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரின் தாய்மொழி குஜராத்தி ஆகும். இவர் தனது 13வது வயதில் கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சிறு வயதில் காந்தி பார்த்த அரிச்சந்திரா நாடகம் அவர் மனதில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவர் தனது 16வது வயதில் தந்தையை இழந்தார். காந்தி கஸ்தூரிபாய் தம்பதியினருக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தன. தனது குடும்ப வாழ்வோடு நின்றுவிடாது சமூக பற்று உடையவராகவும் விளங்கினார். சட்டம் பயின்ற இவர் தனது உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்று திரும்பினார். அந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களை அடிமைகளாக நடத்தப்படுவதைக் கண்டு ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆயுத வழி போராட்டங்கள் எதுவும் கை கொடுக்காது என நம்பிய இவர் மக்களை அகிம்சை என்னும் அமைதி வழி போராட்டத்துக்காக ஒன்று திரட்டினார். அகிம்சை என்ற போராட்ட வழியை நாடெங்கிலும் சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். இவர் துவங்கிய அமைப்பான அகில இந்திய காங்கிரஸ் இந்தியாவில் அதிக பிரபலமடைய துவங்கியது. இந்திய மக்களிடையே ஒற்றுமையினையும் தேசப்பற்றினையும் விதைத்து இந்தியர்களை ஒன்றுபடுத்தினார். ஒரு மிகச்சிறந்த ஆளுமை உடைய தலைவராக விளங்கி பல போராட்டங்களை முன்னெடுத்தார். இவர் ஆங்கில அரசுக்கு எதிராக நடத்திய உப்பு சத்தியாகிரகம் பெரும் புகழ் பெற்றது. இந்தியாவில் மிக நீண்ட நடைபயணமாக கருதப்படும் இது ஆங்கில அரசு உப்புக்கு விதித்த வரியை எதிர்த்து நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தினால் இந்தியாவில் உப்புக்கான வரி நீக்கப்பட்டது. இவ்வாறு காந்தியடிகளின் சிறந்த போராட்டங்கள் கை கொடுக்கவே 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரமடைந்தது. இன்று வரைக்கும் மகாத்மா காந்தியடிகள் இந்திய மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை கௌரவிக்கும் விதமாக இந்திய நாணயங்கள் மற்றும் பணத்தாட்களில் அவரது உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசு அலுவலகங்களில் இவருடைய புகைப்படம் நிச்சயமாக இருக்கும். இவர் இந்திய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவை ஏராளம். உண்மை, நேர்மை, எளிமை, விடாமுயற்சி, தேசப்பற்று, கருணை போன்ற பண்புகளை நாம் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். இவரது புகழ் வெறுமனவே இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் எங்கும் பறந்தது. இவரை நினைவு கூறும் முகமாக இந்தியாவில் காந்தி ஜெயந்தி இவரது பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாறான தேச தலைவர்களது தியாகம் எளிதில் மறக்க முடியாதவையாகும். இவர்கள் காட்டிச் சென்ற வழியில் நாமும் பயணித்து தேசத்தினை பெருமையடைய செய்ய வேண்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். V4 Educate, your knowledge booster. Thank you.